வணக்கம். இந்திய நாடாளுமன்றத்தின் இன்றைய நிகழ்வுகள் குறித்த ஒரு மிக முக்கியமான மற்றும் விரிவான செய்தித் தொகுப்பைக் காண்போம். மாநிலங்களவையில் ஜேயுபி நட்டா தெரிவித்த கருத்தும் அதற்கு பிரியங்கா காந்தி அளித்த பதிலடியும் தற்போது அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் தேசிய தலைவர் ஜேயுபி நட்டா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியே அப்போர் பாலக் அல்லது அறியாத சிறுவன் என்று குறிப்பிட்டது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இந்த வார்த்தை பிரயோகம் காங்கிரஸை கடும் கோபத்திற்கும் ஆவேசத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது. மாநிலங்களவையில் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது பேசிய நட்டா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் காங்கிரஸ் கட்சியை ஒரு அறியாத சிறுவனிடம் அடகு வைக்க வேண்டாம் என்று கூறினார். இது ஒரு தனிப்பட்ட தாக்குதலாகவே அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. ஜேஜிபி நட்டாவின் இந்த கருத்துக்கு கார்கே மற்றும் பிற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலேயே உடனடியாக கடும் கண்டனம் தெரிவித்தனர். அவையில் பெரும் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டதால் அவைத் தலைவர் உறுப்பினர்களை அமைதிப்படுத்த வேண்டிய நிலை உருவானது. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பிரியங்கா காந்தி வத்ரா இந்த விவகாரத்தில் மிகவும் ஆவேசமாக தனது கருத்தை முன்வைத்துள்ளார். பாஜக அரசின் நோக்கங்களை அவர் அடுக்கடுக்கான கேள்விகளால் துடைத்தெடுத்துள்ளார். யாரைப் பற்றியாவது இப்படி அவமரியாதையாக பேசுவது முறையா? மத்திய அரசாங்கம் உண்மையைச் சொல்ல ஏன் அஞ்சுகிறது? அரசாங்கம் எதைக் கண்டு இவ்வளவு பயப்படுகிறது என்று பிரியங்கா காந்தி மிக கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி போன்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் சுதந்திரமாக பேச அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ராகுல் காந்தி பேசத் தொடங்கினாலே அரசியல் தரப்பு அச்சம் கொள்கிறது என்பது அவரது முக்கிய குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் பேசத் தொடங்கும் போதும் புத்தகங்களில் இருந்து முக்கிய மேற்கோள்களைக் காட்டும் போதும் ஆளும் பாஜக கட்சி ஏன் இவ்வளவு பதட்டம் அடைகிறது என்றும் பிரியங்கா கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக சீனாவுடனான எல்லை பிரச்சினை மற்றும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய விவகாரங்களில் ராகுல் காந்தியின் குரலை ஒடுக்க முயற்சிப்பதாக காங்கிரஸ் கட்சி தலைமை கருதுகிறது. இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்தியா சீனா எல்லை மோதல்கள் மற்றும் லடாக் பகுதியில் நிலவும் சூழல் குறித்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதங்களை முன்னெடுக்க முயன்றார். ஆனால் அந்த முயற்சிகள் ஆளும் தரப்பால் முறியடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் இராணுவ தளபதி எம். நரவனேயின் வெளியிடப்படாத நினைவு குறிப்புகளில் உள்ள உண்மைகளை ராகுல் காந்தி மேற்கோள் காட்ட முயன்றதற்கும் பாஜகவினர் நாடாளுமன்ற விதிகளை சுட்டிக்காட்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் ராகுல் காந்தி சில முக்கியமான சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். இந்த ஒப்பந்தங்கள் நாட்டின் நீண்டகால நலன்களை பாதிக்கும் என்பது அவரது வலுவான வாதமாகும். அமெரிக்காவின் கடும் அழுத்தத்தின் காரணமாகவே இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது இந்தியாவின் சுயசார்பு கொள்கைக்கு எதிரானது என்றும் குறிப்பாக விவசாயிகளை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பாஜகவினர் நட்டாவின் கருத்துக்கள் அரசியல் களத்தில் சாதாரணமானவை என்றும் எதிர்க்கட்சிகள் தேவையற்ற விவாதங்களை முன்னெடுக்கின்றன என்றும் வாதிடுகின்றனர். இது எவ்விதத்திலும் தனிநபர் தாக்குதல் அல்ல என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் காங்கிரஸ் தரப்பு இதனை நாடாளுமன்றத்தின் பாரம்பரியம் மற்றும் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் ஒரு செயலாகவே பார்க்கிறது. தேசத்தின் முக்கிய பிரச்சினைகளை விவாதிப்பதை தவிர்க்கவே பாஜக இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வயநாடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பிரியங்கா காந்தி தேசிய அளவில் ஒரு முக்கிய எதிர்க்கட்சித் தலைவராக உருவெடுத்துள்ளார். அவரது உடனடி பதிலடிகள் மற்றும் போராட்ட குணங்கள் காங்கிரஸ் தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எப்ஸ்டீன் கோப்புகள் போன்ற சர்ச்சைக்குரிய விவகாரங்களை ராகுல் காந்தி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விடுவாரோ என்ற பயமே பாஜகவின் இத்தகைய பேச்சுக்களுக்கு காரணம் என்று பிரியங்கா காந்தி கூறியது தற்போது தேசிய அளவில் ஒரு விவாதப் பொருளாக மாறியுள்ளது.
நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான விவாதங்களே மிக முக்கியமானவை. வரும் நாட்களில் இந்த மோதல் போக்கு எத்தகைய திருப்பங்களை எடுக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.